அப்பா! என்ன வெயிலு! இந்த வெயிலுக்கு நீங்க கஷ்டப்படாதீங்க. நம்ம கூலா இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட் கூலா இருக்கணுமே! அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஃபுல் அர்சபி சேனல்ல ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர் கிராஃப்ட் ஐடியா வளையல் க்ளூ கன் வச்சு பண்ண போறோம். கிராஃப்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பு நம்ம வரைஞ்சிடலாம். இது முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ கன்னை எடுத்து அப்படியே பேஸ்ட் மாதிரி ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ண போகிறோம். நல்ல பொறுமையாக இதில் நம்ம இதை அப்ளை பண்ணிகிட்டே வரோம். அடுத்து ஒரு அழகான பேர்டு வரைஞ்சிருக்கேன். இந்த பறவைக்கு நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ கன் வச்சு இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்டருக்கு இந்த மாதிரி நம்ம க்ளூ கன் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வரைஞ்சிடலாம். ஒரு பார்டர் மாதிரி நம்ம இதே மாதிரி க்ளூ கன்லேயே கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா உள்ளே நம்ம ஃபுல்லாக க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பார்டர் எவிடெண்ட்டாக தெரியும். கலர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்காது. இப்போ கம்ப்ளீட்டாக இது ஓவர். ஒரு 5 to 10 minutes நல்லா காய வைக்கலாம். அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே இந்த பேப்பர்லேருந்து எடுக்க போகிறோம். இதில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பட்டர் பேப்பர் நிஜமான பட்டர் பேப்பர் இல்லை போல். துணிக்கெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி பட்டர் பேப்பர். நல்ல ஆத்தென்டிக் பட்டர் பேப்பர்னால் பிச்ச உடனே வந்துடும். இது வரல. அதனால் நான் யூஸ் பண்ணது பட்டர் பேப்பரே இல்லைன்னு நான் புரிஞ்சுட்டேன். சரி, கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது எக்ஸ்ட்ரா வேலை இது வச்சுருக்கு. பேப்பர் அப்படியே இதோட சேர்த்து ஸ்டிக் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்தோன்னா அந்த பேப்பர் தானே வந்துடும். இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதில் எந்த வேலையும் கிடையாது. ஸோ தான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இது கிடச்சிடும். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட ஒரு பேப்பரில் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். குருவி பரவாயில்ல, ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக நானே ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ கனை வைக்கும் பொழுதே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, இது நல்லா எடுக்கும் போது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த ரிசல்ட்டுக்காக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சின்ன தப்பு, அவ்வளோதான். எப்போவுமே கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஐடியாவில் வருவோம், ஆனால் அது வேறு ஐடியாவை நமக்கு தரும். அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் கிராஃப்ட் பண்ணும்போது எப்போவுமே தெரப்பட்டிக்காக லைஃப் லெசன் மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த கிராஃப்ட் ஐடியாலாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெயை துடைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இதில் வைப் பண்ணி எடுத்துடுறோம். அடுத்து சில லீஃப் பேட்டர்ன் இதுலேயே நான் வரைஞ்சிடுறேன். நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அங்கேயே வரைஞ்சிட்டா வேலை மிச்சமாயிடும். ஒரு 3 லீவ்ஸ் மட்டும் இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துடுறேன். டடன், இப்போ எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம்? இதுலேயும் சின்ன ட்விஸ்ட்டு. இதுக்கு நம்ம பார்டருக்கு பிளாக் கலரில் இதர் பெயிண்ட் பண்ணுறோம், இல்லைனா 3D மெட்டாலிக் கோன் இருக்குல்ல அதை அப்ளை பண்ணுறோம். மெட்டாலிக் இல்லை நார்மல் பிளாக் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கு பார்டர் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த குருவியை எடுத்து இதில் அசம்பிள் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த குருவியை அப்படியே அசம்பிள் பண்ணாமல் இவங்களுக்கு அழகான ஒரு கலர் கொடுக்கறதுக்காக yellow and blue and greenish காம்பினேஷனில் இதுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். உங்களுடைய குருவியை சிட்டுக்குருவியாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்குல்ல, அதனால ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கூட கொடுக்கலாம்.
பட் நான் நல்லா பார்க்குறதுக்கு வைப்ரண்ட்டாக இந்த சம்மர் சீசனுக்கு க்யூட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக yellow அண்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இதுக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். குருவியினுடைய உடம்புக்கு அழகாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ குருவியினுடைய அழகு அந்த வாய் பீக் இருக்குல்ல, அதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு காலுக்கும் இதே மாதிரியே ப்ரௌன் கலர் கொடுத்துட்டா குருவிக்கு ஓவர். அப்புறமா பார்த்தீங்கன்னா குருவினுடைய கண்ணு, அதுக்கும் நம்ம அழகாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துடலாம், இல்லை பிளாக் கொடுக்கலாம். ப்ரௌன் கொடுத்தீங்கன்னா நல்லா அழகாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லோக்கு. ஸோ கண்ணுக்கும் கலர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம கலர் பண்ண வேண்டியது இந்த அழகான பூ. இந்த பூக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் அது லைட்டாக ஒயிட்டை வந்து டச் பண்ணிவிட்டு அங்கங்கே கொடுத்துட்டு சென்டரில் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். இப்போ லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம டார்க் அண்ட் லைட் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கலர் பண்ணதெல்லாம் அசம்பிள் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஒட்டுறதுக்கு தான் க்ளூ கன் இருக்கே, அதையே யூஸ் பண்ணி இதில் நம்ம ஒட்டிடலாம். இந்த கிராஃப்ட் முழுக்க க்ளூ கன்னு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. கிளாஸ் பெயிண்டிங் மாதிரி ரொம்ப அழகாக இருக்க போது இதோடைய ரிசல்ட். அடுத்து இதில் இந்த ஃப்ளாருக்கு ஒரு சின்ன ஸ்டெம்மு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன குச்சி ட்விக் மாதிரி அதில் தான் அந்த குருவி நிற்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி இதில் நம்ம எக்ஸஸாக இப்போ வரைஞ்சிடுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்படியே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் டேக்குப்பாஜ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நம்ம சேர்த்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அழகான பிளாஸ்டிக் ரவுண்டு மாதிரி பண்ணிட்டோம். அடுத்து அதில் இந்த மாதிரி நம்ம ஃப்ளார் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ தட் நமக்கு வந்து இது ஒரு ஃபியூஷனாக நல்ல அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு 3D லுக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லீஃப் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடலாம். 3 லீஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ 3 லீஃபையும் எந்த இடத்துல ஒட்டினா அழகாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஒட்டிடலாம். அடுத்து குருவியையும் நம்ம அழகாக இந்த மாதிரி பூவோடு சேர்த்து அந்த பீக் இருக்கிற மாதிரி சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இது ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளூ கன் வச்சு தான் ஒட்ட போகிறேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா பார்க்கறதுக்கு அப்போ தான் கிறிஸ்டல் கிளியராக அழகாக இந்த கிராஃப்ட் சூப்பராக இருக்கும். லீவ்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அதனால தான் சொன்ன சம்மருக்கு இது சூப்பராக இருக்கும்னு. இப்போ இதுக்கு பார்டருக்கு நம்ம இந்த 3D அவுட்லைனர் கோன் வந்து கொடுத்துட்றோம். இதில் நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணலாம். என்கிட்ட அவ்வளோ சின்ன ப்ரஷ் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனர் கொடுத்துட்றேன். என்ன இது வளையல் வச்சு கிராஃப்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, இன்னும் வளையலே காணுமே அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ வளையல் எடுக்க போகிறோம். இது காயட்டும் ஒரு பக்கம். இப்போ வளையலை எடுத்துகிட்டு அதில் இன்சுலேஷன் டேப்பை ஃபுல்லாக நான் சுற்ற போகிறேன். அப்படி சுற்றிட்டு இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறதே இந்த வளையல் தான். அது என்னன்னு நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம்.
இப்போது டேப்பில் நல்லா சுற்றின இந்த வளையலில் இதே மாதிரியே க்ளூ கன்னை அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கம் நம்ம இதை இப்படி இதில் ஒட்டிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த அழகான கிராஃப்ட்டுக்கு ஒரு ஹேங்கர் வேணும்ல, விம்சிக்கல் ஸ்டைலில், அதுக்கு தான் இந்த வளையல் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் சைடை திருப்பி இதில் ஃபுல்லாக க்ளூ கன்னை இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதில் அழகாக ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இந்த கிராஃப்டை நீங்கள் எங்கே வேணாலும் க்யூட்டாக ஹேங் பண்ணிடலாம். ஹேங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அழகாக எங்கே வேணாலும் ஸ்டிக் கூட பண்ணலாம். அதுக்கு தான் நிறைய க்ளூ ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இது எங்கே வேணாலும் ஸ்டிக் பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது தான் முக்கியமான விஷயம், மறுபடியும் க்ளூ கன்னா. ஆமாம், எதுக்கு இந்த முறை நம்ம இதில் ஸ்பார்க்லிங்கான ரெசின் புரோக்கன் கிளாஸை வந்து இதில் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த குட்டி குட்டி பீசஸ் கிளாஸஸ் இருக்குல்ல, அதை இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம ஒட்டும் பொழுது ரொம்ப அழகாக இந்த க்ரஷ்டு கிளாஸஸ் எல்லாமே ஒரு சூப்பர் லுக்கை இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு நிறைவாக தரப்போகுது. ஸோ அதோட அந்த டெக்ஸ்டரே எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். ஏன்னா இதை ஒரு சன் கேச்சர் மாதிரியும் நம்ம வீட்டில் கிளாஸஸ் இருக்கும் போது அந்த இடத்துல இதை ஹேங் பண்ணி வைக்கும் பொழுது காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் என்ன, சூரியன் பக்கத்தில் இதை எப்போ வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவே தான் இருக்க போகுது. அது எப்படின்னு வீடியோ எண்ட்லையும் பார்க்கலாம். இப்போ ஒட்டிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நம்ம இது இப்படி தட்டினோன்னா இதில் ஒட்டாததெல்லாம் வந்துடும். அப்புறமா நம்ம திருப்பி அதை அழகாக ஒட்டிக்கலாம். கிளாஸே இல்லாமல் ஒரு கிளாஸ் பெயிண்டிங் க்ரஷ்டு டைப்பில் சூப்பராக சன் கேச்சர் மாதிரி இதோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. உங்கள் வீட்டில் பர்ஃபெக்டாக ஒரு ஹோம் டெக்கராக இதை நீங்கள் அழகாக செஞ்சு மாட்டலாம். க்யூட்டாக இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப சிம்பிள், ஆனால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த கிராஃப்ட். நான் இதை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு கிராஃப்ட்ல எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க யாரை கேட்கணும்? உங்க கிராஃப்ட் பார்ட்னர் என்னதான். ஸோ நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான கிராஃப்ட் ஐடியாவோட நம்ம மீட் பண்ணலாம். பை பை.